So good evening students. Today we will see the current affairs analysis dated from 11th November 2022. The first article related to the recent earthquake happened in Nepal. So 6.6 magnitude, that is Richter scale. So a lot of houses were destroyed. A lot of people died due to this. So we will discuss about the earthquake. So earthquake பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்படி அக்கர் ஆகுது அப்படின்னா, ஸோ வி ஹேவிங் two plates, that is Indian plate is merging with the Eurasian plate. This is Eurasian plate, this is Indian plate. ஸோ இந்தியன் பிளேட்ஸ் வந்து சம்மர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எலாசிட்டி கிரியேட் ஆகும். இந்த எலாசிட்டி பிரேக் ஆகும்போது தான் எர்த்குவேக் நடக்கிறது. ஸோ the focus point will occur here. Foci point. நார்மலாக எர்த்துக்குள்ளாடி, இப்போ இது எர்த் அப்படின்னா இதோட இன்னர் பார்ட்டில் எங்கே எர்த்குவேக் அக்கர் ஆகுதோ அது பேருக்கு வந்து ஃபோக்கி பாயிண்ட்னு பேர். அதோட நியரஸ்ட் எபோவ் பாயிண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், இட் இஸ் கால்ட் அஸ் epicenter. So epicenter will be like here. So இந்த சமர்ஜன்ஸ் வந்து இயர்லி 45 to 50 millimeters வந்து yearly submergence is happening. This is a moving plate, this is a static plate. ஸோ இதனால் வரக்கூடிய எர்த்குவேக் தான் நம்ம ஹிமாலயன் ஏரியாஸில் ரொம்ப அதிகம். ஹிமாலயன் ஏரியாஸ், தட் இஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ், த ஏரியாஸ் வேர் நேம்ட் அஸ் Zone 5. ஸோ வில் டிஸ்கஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 zones இருக்குது. எந்த அளவுக்கு பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றத பொறுத்து, இந்த மேக்னிடியூடை பொறுத்து திஸ் ஏரியா வில் பி மார்க்ட். Zone 1, 2, 3, 4, 2, 3, 4, 5 வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் அஃபெக்டட், இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, மேக்னிடியூட் ரொம்ப கம்மி. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்வர்ஜன் பிளேட்னு பேர். அப்புறம் இதோட மேக்னிடியூட் இதெல்லாம் ரிட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறாங்க. ரிட்டர் ஸ்கேல். ஸோ இட் வாஸ் மெஷர்ட் அஸ் 1 to 10. அப்புறம் லாக் ஸ்கேலில் போட்டு இதோட இன்டென்சிட்டி, இதோட மேக்னிடியூடை வச்சு இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. 7, 6 எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹை இன்டென்சிட்டி. அதோட மேக்னிடியூட் மீன்ஸ் த சிஸ்மோ மீட்ரு வந்து இதை ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ட்ரா பண்ண ஆரம்பிக்கும். எர்த்தோட மூமெண்ட்ஸ் இந்த லைக் வேவ் அக்கர் ஆகும்போது. அதே இது மெர்க்கலி ஸ்கேல், தர் இஸ் அ மெர்க்கலி ஸ்கேல். ஸோ இட் வில் பி பேஸ்ட் ஆன் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி எடுத்துனா 1லேருந்து 12 வரைக்கும் இதோட ஸ்கேல். ஸோ சப்போஸ் 1ல் இருந்துச்சு அப்படின்னா இதோட இன்டென்சிட்டி நீங்கள் உணரவே முடியாது. எந்த அளவுக்கு அதிர்வு உருவாக்கும் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண உணர முடியாது. இஃப் இட் இஸ் 12, தென் த எர்த் வந்து வேவ் மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி அதிகம். ஸோ த ரிக்டர் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணுறது மேக்னிடியூடை மெஷர் பண்ணி, மேக்னிடியூட்லேருந்து வி வில் ஸ்டடி அபவுட் வி வில் நோ இது 7 இருந்துச்சுன்னா அதோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுவோம். இது டைரெக்டாக இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுறோம் 1 to 12. ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் வேர்ல்டு லெவலில் எர்த்குவேக் அதிகமாக இருக்கக்கூடியது கன்வர்ஜன் பிளேட், அப்புறம் டைவர்ஜன் பிளேட். I will show some images, then you people can understood. Okay, now you people can see on the image. So இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது இந்த ஹிமாலயன் ஆல்பைன். ஸோ அதிகமான லைக் எர்த்குவேக் அக்கர் ஆகக்கூடிய ஏரியா இந்த சர்க்கம் பெசிபிக் பெல்ட் ஏரியா, தட் இஸ் ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியா அப்படின்னு பேர். ஸோ இதில் தான் அதிகமான கன்வர்ஜன் பிளேட்ஸ் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி கன்வர்ஜன் பிளேட்ஸ் நிறைய கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஏரியா வந்து பசிபிக் ஓஷன். ஸோ இதில் தான் அதிகமான ரிங் ஆஃப் ஃபயர்னு பேர், வால்கனிக் எரப்ஷன் நடக்கும். ப்ளஸ் யூ ஹேவிங் ஹியூஜ் மேக்னிடியூட், தட் இஸ் எர்த்குவேக் ரிட்டர் ஸ்கேலில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி யூ கேன் சி இன் திஸ் செகண்ட் ஏரியா, தட் இஸ் எல்லோயிஷ் ஏரியா, ஆல்பைன் ஹிமாலயன் ரேஞ்சஸ், அதுவும் கன்வர்ஜன் பிளேட்ஸ்னால் உருவாகக்கூடியது. இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இந்த சீக்குள்ளாடி, இது கடலுக்குள்ளாடி உருவாகக்கூடிய மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ். மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் அப்படின்னா வல்கனிக்னால உருவான மவுண்டன் ரேஞ்சஸ். ஸோ இந்த ரெண்டு பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகும்போது, ஸோ
example people can see here, if this is a moving plate, ஸோ இங்கே இதுக்கு இந்த பக்கம் இந்த பிளேட் ஒன்றா இருக்கும், அப்புறம் விரிசல் உருவாகும். இது மூவ் ஆகும்போது இந்த இடத்துல கிராக் விழும், அண்ட் தென் பிரேக் வில் ஹேப்பன். ஸோ இங்கே வல்கனிக் எரப்ஷன்ஸ் நடக்கும். இதன் மூலமாக உருவாகக்கூடிய the sea floor spreading, that is called as mid oceanic ridges. இந்த மிட் ஓஷனிக் இது தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஷேக்ஸ் உருவாகும் எலாசிட்டி பிரேக் ஆகும்போது. ஸோ இதனால் உருவாகக்கூடிய எர்த்குவேக்கும் அதிகம், ரொம்ப அதிகமான எர்த்குவேக் கன்வர்ஜென்ட் பிளேட்னால, தட் இஸ் ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியா, பசிபிக் ஓஷன் அந்த பார்டர் ஏரியா, அதான் ஜப்பானில் உங்களுக்கு அதிகமான நிலநடுக்கங்கள் உருவாகுது. அதே இது நீங்கள் செகண்ட் எடுத்துக்கிட்டால் ஆல்பைன் ஏரியா, தட் இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட். 81% எர்த்குவேக் நடக்கக்கூடியது சர்க்கம் பசிபிக் ஓஷன், தட் இஸ் ரிங் ஆஃப் ஃபயர் ஏரியா 81%. மீதி 17% will happen in the ஆல்பைன் ஏரியா. நான் உங்களுக்கு காமிச்ச அந்த லைக் yellowish கலர் ஏரியா. அப்புறம் தேர்ட் வந்து உங்களுக்கு மிட் ஓஷனிக் ரிட்ஜஸ் ஏரியா. ஸோ அதர் பார்ட்ஸில் கம்மி, சரியா? ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் கன்வர்ஜன் அண்ட் டைவர்ஜன் பிளேட்ஸ்னால. இன்னும் ஜியோகிராஃபி கிளாஸில் வி வில் ஸ்டடி, ஜியோமார்ஃபாலஜி கிளாஸில் வில் ஸ்டடி இன் டீட்டெயில். ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் மச். ஓகே, அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஜோன்ஸ். இட் வாஸ் மார்க்டு பை இந்திய அளவில் எந்த அளவுக்கு ரிஸ்க் உருவாகும் அப்படின்றது. 4 zones இருக்குது. இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எத்தனை ஜோன்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா 4 zones. Zone 2, 3, 4, 5 அப்படி 4 zones நம்ம இந்தியாவில் இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஏரியா எர்த்குவேக் இல்லாத ஏரியா, அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய லோவர் ரிஸ்க் ஏரியா. கிட்டத்தட்ட 70%க்கு மேலே, 59%க்கு மேலே ஏரியா இட்ஸ் எர்த்குவேக் ஹசர்ட் ஏரியா. அப்படின்னா எப்போவாச்சும் செஸ்மிக் வேவ்ஸ் அட்டாக் ஆச்சு, சின்ன அளவுலேயே பெரிய அளவுலேயே அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள். தேர்ட் வந்து மாடரேட் ஏரியா. தென் ஹையர் ரிஸ்க் ஏரியா வந்து zone 4ல் people can see the yellowish ஆரஞ்சு கலர் ஏரியா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியா வருது. அப்புறம் 5 அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஏரியா, the percentage of land is 10.79%. ஸோ இந்த ஏரியா அப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஏரியா வரும். ஸோ இதெல்லாம் ஹை இன்டென்சிட்டி. குஜராத் ஏரியா வருது. ஸோ ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைக் எர்த்குவேக் அக்கர் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். Now we will move on to the next article. Okay, the next article related to the Walong Mela. So Walong அப்படின்றது இட்ஸ் அ பிளேஸ் இன் அருணாச்சல் பிரதேஷில். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட் நோ தட் வாலாங் அப்படின்ற வில்லேஜ் இட்ஸ் அ லாஸ்ட் வில்லேஜ் பார்டர்ட் வித் சைனா. ஸோ இந்த ஏரியாவில் தான் 1962ல் வி ஹேட் டிஃபென்சிவ் வார். ஸோ மற்ற இடத்துலலாம் அதிகமான சைனா ட்ரூப்ஸ் வந்து உள்ளே வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பிளேஸஸை, நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியல. ஆனால் தெர் இஸ் அ பிளேஸ் கால்ட் அஸ் தவாங். ஸோ இந்த ஏரியாவை கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் நம்மளோட ஃபோர்ஸஸோட அட்டாக்னால தே விட்ரான் டுவோர்ட்ஸ் திஸ் வில்லேஜ். ஸோ அதில் டிஃபென்சிவ் ஃபோர்ஸஸ், அதனால் இதை இந்திய வீரர்களோட அந்த சாக்ரிஃபைஸ் அண்ட் தென் நம்மளோட டிஃபென்சிவ் எஃபெக்ட்னால இந்த இடம் பாதுகாக்கப்பட்டுச்சு. தட்ஸ் வை த மேலா வாஸ் செலிப்ரேட்டட் டு மேக் அவேர்னஸ் அபவுட் தி இந்தியன் ட்ரூப்ஸ் இன் தோஸ் ஏரியா, பார்டர் ஏரியாவில். தட் இஸ் வலாங் மேலா அப்படின்னு பேர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27. இதோட மீட்டிங் வந்து நடக்குதுன்னு சொன்னேன். யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதில் எவ்ரி இயர் தே வில் மீட். இதில் மெம்பர்ஷிப்பாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எவ்ரி இயர் தே வில் மீட். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறது தான் இவங்களோட இம்பார்ட்டன்ட். தே ஹவ் டேக்கன் கியோட்டோ ப்ரோட்டோகால் 1, அப்புறம் கியோட்டோ ப்ரோட்டோகால் 2, இப்போ பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸை லைக் பைண்டிங் கேட்டகரியில் கொண்டு போகிறாங்க. பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளாடி யூ நீட் டு ரெடியூஸ் தி ஹீட் இன்டென்சிட்டி, தட் இஸ் 2 டிகிரி செல்சியஸுக்குள்ளாடி 2100ல் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ப்ரீ இண்டஸ்ட்ரியல் தட் இஸ் 1800 இல்லைன்னா 1850 to 1900 டைம் பீரியடில். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த டைம் பீரியட். அதுக்கு முன்னாடி இருந்த ஹீட்டை விட இப்போ கிட்டத்தட்ட 1.1 டிகிரி செல்சியஸ் நம்ம அதிகமாகிடுச்சு. 1850 இருந்த ஹீட்டை விட நார்மல் டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ இது வந்து 2 டிகிரி செல்சியஸுக்குள்ளாடி we need to stop, otherwise the global extinction will happen. ஸோ மொத்தமே அழிஞ்சு போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக we are making
க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரெடக்ஷன். ஸோ இந்த ஹீட்டை வந்து ட்ராப்பிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அப்புறம் 2009 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஹேப்பன்ட் இன் கோப்பன்கன். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும். டென்மார்க்கில் இட் ஹேப்பன், டென்மார்க்கில் கோப்பன்ஹன் அப்படின்ற பிளேஸில். ஸோ இதில் தெர் இஸ் அ 2009 இனிஷியேஷன் ஆஃப் க்ரீன் கிளைமேட் ஃபண்ட். இது என்ன அப்படின்னா 2020 பெர் இயர் $100 billion எவ்ரி இயர் அப் டு 2024 வரைக்கும் நினைக்கிறேன். ஆனால் இப்போ போகிற 2030 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். 100 பில்லியன் இயர்ஸ் வந்து கிளைமேட் ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறக்கூடிய கண்ட்ரிஸ், டிரான்சிஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு வந்து, டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு வந்து, டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஃபண்ட் பண்ணணும், குளோபலாக இந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது. க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்றது க்ரீன் கிளைமேட் ப்ராஜெக்ட்ஸில் ஃபண்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் சோலார் பவர் ஜென்ரேஷன், நான் ஃபாசில் ஃபியூல் பேஸ்ட் சோர்சஸ், எனர்ஜி சோர்ஸஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறது. நேற்றுக்கு நம்ம பார்த்தால க்ரீன் பாண்ட் அதே கேட்டகரியில் தான் சப்சிடிஸ், கிராண்ட், சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸை உருவாக்கக்கூடிய கம்பெனிஸை உருவாக்குறதுக்கு டேக்ஸ் சப்சிடி கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்காக எவ்ரி டெவலப்டு கண்ட்ரிஸ் எவ்ரி இயர் அப்படின்னா 100 பில்லியன்ஸ் வந்து எவ்ரி இயர் ஸ்பெண்ட் பண்ணணும், டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற டார்கெட். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிமாண்ட் அடிப்படையில் 2030 போகும்போது நம்மளோட டிமாண்ட் 6 ட்ரில்லியன்லேருந்து 11 ட்ரில்லியன் வரைக்கும் டிமாண்ட் அதிகமாகும். கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம காம்பேட் பண்ணுறதுக்காக வி நீட் டு டேக் மெஷர்ஸ். அப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், டெக்னாலஜி லெவலில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வி நீட் அ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் பத்தாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, இது அனௌன்ஸ் பண்ணப்பட்டு 2009, இட் கேம் இன் இம்ப்ளிமெண்டேஷன் 2010, அதுக்கு பிறகு 2011 இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் கலெக்ட் பண்ணப்பட்ட ஃபண்டோட அளவு எடுத்துனா OECD ரிப்போர்ட் 2013 the fund was 52.5 billion. Again 2015 it was reduced to $44.6 billion. அப்புறம் 2020 now it is 83.3 billion. இதில் எப்படி நம்ம இயர்லி வந்து 100 billion ஃபண்ட் பண்ண முடியும்? ஸோ we need to raise more funds அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள். இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஜிசிஎஃப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, க்ரீன் கிளைமேட் ஃபண்டுன்னா என்னன்றது. இது நார்மல் உங்களுக்கு 18 வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதனால் கண்டினியூஸ் ஆர்டிக்கிள் வரும். ப்ளஸ் இது லைக் எக்ஸ்ட்ரா நியூஸாக தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே அப்டேட்டட் கான்செப்ட். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் அபவுட் தி கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து 3.5 3% ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றது. 3.5 இருந்துச்சு, now it is reducing to 3%. அதுக்கான ரீசன், ஸோ நம்மளோட கரன்சி ஸ்வாப் எஸ்பிஐ தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரன்சி ஸ்வாப், அப்புறம் நம்மளோட எக்ஸ்போர்ட். ஸோ கான்செப்ட் பார்ட்டில் we need to know about the current account deficit. There is a concept called as balance of payment. Balance of payment is equal to, that is current account plus capital account. Current account அப்படின்னா balance of trade on goods plus balance of trade on services or invisibles. ஸோ பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆன் குட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் சிம்பிள். நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் what I'm having in my hand, that is pen. We are exporting, that is export of pen. இல்லைனா பொருட்கள் மைனஸ் இம்போர்ட். நம்ம இந்த வெளியிலேருந்து இறக்கும்போது, ஸோ இட்ஸ் அ விசிபிள் ஐட்டம்ஸ். நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள், அதோட பேலன்ஸ் தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆன் குட்ஸ். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆன் இன்விசிபிள்ஸ்னால் சர்வீசஸ். ஸோ இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்குக்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்குது அப்படின்னா, இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் without any visibility. So இல்லைனா அமேசான் ப்ரைமில் யூ ஆர் வாட்சிங் மூவிஸ், ஸோ தே வில் கிவ், இட்ஸ் அ சர்வீஸ் பேஸ்ட், இட்ஸ் நாட் அ ட்ரேடு. ஒரு குட்ஸ், ஒரு பொருள் வந்து இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியா வர்றது கிடையாது. நீங்கள் ஒரு சிடியில் வாங்கலை, ஸோ தே வில் சென்ட் as a ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ யூ வில் பே ஃபார் தட். இட் இஸ் ஆல்சோ ட்ரேட்.
ஸோ அதே மாதிரி சர்வீசஸ் அப்படின்றது ஃபுல்லி ட்ரேட், தட் இஸ் பேங்கிங் சர்வீஸ், இ டூரிசம், சாரி இ பேங்கிங் சர்வீசஸ், அப்புறம் டூரிசம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஹாஸ்பிட்டாலிட்டி, எக்ஸெட்ரா வில் கம் அண்டர் தி சர்வீஸ் கேட்டகரி, தட் இஸ் கால்ட் அஸ் இன்விசிபிள்ஸ். ப்ளஸ் நெட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் நெட் இன்கம் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். நெட் இன்கம் அப்படின்னா லைக் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சம்பாதிக்கக்கூடிய ப்ராஃபிட். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்ற நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து சம்பாதிச்சு நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங் லைக் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க இங்கேருந்து அங்கே அனுப்புவாங்க. இப்போ $100 அங்கே போகுது அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புறது $120 அப்படின்னா வெளியிலேருந்து வேலை செய்யும். ஸோ இட் வில் பி மைனஸ், தட் இஸ் நெட் சேலரி, தட் இஸ் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படின்னு பேர். கிஃப்ட்டு எல்லாமே கால்குலேட் ஆகும் இதில். ஸோ தட்ஸ் அபவுட் தி பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து எப்போவுமே நமக்கு எப்படி இருக்கும்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் தான் இருக்கும். ஏன்னா வி ஆர் டூயிங், இதில் நம்ம பாசிட்டிவில் இருப்போம், இதில் நெகட்டிவில் இருப்போம். எப்போவுமே கூட்ஸ் வந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், சர்வீசஸ் கேட்டகரியில் வி ஆர் சர்ப்ளஸ். அதுதான் எஸ்பிஐ சொல்லியிருக்கு, சர்வீசஸ் செக்டாரில் வி ஆர் குட், எக்ஸ்போர்ட்டிங்கில் வி ஆர் வெரி ஹை. அப்போ கரண்ட் அக்கௌண்ட் வந்து எப்போவுமே நமக்கு டெஃபிசிட்டில் தான் இருக்கும். சப்போஸ் சர்ப்ளஸ் ஆச்சு அப்படின்னா, பாசிட்டிவில் வந்துச்சு அப்படின்னா இட் வில் பி கால்ட் அ சர்ப்ளஸ். ப்ளஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் நத்திங், ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்புறம் இசிபி, தட் இஸ் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். ஸோ ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டகரி, தட்ஸ் அபவுட் தி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டகரி. ஸோ இதை ஆட் பண்ணுறது பேர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். எந்த கண்ட்ரி இதில் வந்து ப்ராப்ளம், இதில் நமக்கு பாசிட்டிவில் இருக்கும், இதுதான் நெகட்டிவில் இருக்கும் டெஃபிசிட்டில். அப்போ இதில் பாசிட்டிவில் இருக்கிறனால அவர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்து ப்ராப்ளம் இருக்காது. சப்போஸ் இது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஸ்ரீலங்காவில் இருந்த மாதிரி இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். ஸோ எஸ்பிஐ வந்து 3.5லேருந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து 3% கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ வெல்கம் டு ஒன். அப்புறம் அதுக்கான ரீசன் வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட், கிட்டத்தட்ட 5 பில்லியனுக்கு வெளிநாடுகள்லேருந்து கரன்சியை, நம்ம கரன்சியை கொடுத்து அவங்க டாலர்ஸ் இல்லைன்னா வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட 5 பில்லியன். அப்புறம் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இட்ஸ் எபோவ் 600 இருந்துச்சு, 641 இருந்துச்சு, இப்போ 541 குறைஞ்சிருக்கு, $100 பில்லியன் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் 500க்கு மேலே இருக்கிறனால ஸோ அவர் எக்கானமி இஸ் கோயிங் இன் குட் டைரக்ஷன், தட்ஸ் அ ரீசன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கம்மியாகுது அப்படின்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல். Okay, the next article related to the governor. Again, the article came for governor. So governor பொறுத்த வரைக்கும் we having article 153ல இருந்து 162 வரைக்கும் articles. So there shall be a governor of every states. அப்புறம் 7th constitutional amendment act மூலமா அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒன்றுக்கு இல்லைன்னா 2, 3, 4 ஸ்டேட்ஸுக்கு கூட நீங்கள் கவர்னர் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம், சிங்கிள் கவர்னரை. அப்புறம் இவரோட டென்யூர் வந்து 5 years. அதுக்கப்புறம் கேன் பி கண்டினியூட், அப்புறம் டெர்மினேட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தெரியும். குவாலிஃபிகேஷன் 35 years of age, நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அப்புறம் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், எந்த ஹவுஸ்லேயும் மெம்பராக இருக்கக்கூடாது. இஃப் மெம்பர் இஸ் அப்பாயிண்டட் அஸ் அ கவர்னர் ஹீ நீட் டு சீஸ் டு எக்ஸிஸ்ட். சரி, அந்த ஆஃபீஸ்லேருந்து அவர் வெளியில் வரணும், ஹீ நீட் டு ரிசைன். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக ஹீ இஸ் ஹேவிங் இம்யூனிட்டி பவர், தட் இஸ் ஆர்டிகல் 361. ஸோ எந்த ஒரு அவர் பண்ணக்கூடிய ஒர்க்கையும் நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது. தென் கோர்ட் வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும், கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. அப்புறம் சிவில் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ பீப்புள் நோ யூ நீட் டு கிவ் 30 days ப்ரேயர் இன்டிமேஷன் நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற முன்னாடி. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக யூ பீப்புள் நோ தட் தெர் இஸ் அ article 163. So article 160 talks about the council of ministers to aid and advise the governor except the circumstances will arise when there is no majority for the council of ministers, he can go for discretion. அப்போ அவர் என்ன டிஸ்கிரிஷன் எடுக்கிறார் அப்படின்றது அவரோட கையில் தான் இருக்குது.
when appointing the chief minister, when there is no party having majority அப்படின்றப்போ he can go for discretionary ஆக்டாக அவர் ஆக்ட் பண்ண முடியும். அப்புறம் ஆர்டிகிள் 200 இருக்கு, எனி பில் கேன் பி ரிசர்வ் டு தி பிரசிடென்ட், ரிசர்விங் த பில் டு தி பிரசிடென்ட், பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறது. அப்புறம் ஆர்டிகிள் 371 சம் ஸ்டேட்ஸில் இதெல்லாம் இது மூணுமே டிஸ்கிரிஷனரி கேட்டகரியில், வித்தவுட் தி ரெக்கமெண்டேஷன் ஈ கேன் ஆக்ட். அப்புறம் சஸ்பென்சிவ் பண்ணலாம், பில் வந்து அவர்கிட்ட சைன் பண்ணி வரும்போது சஸ்பென்சிவ் பண்ணலாம். இப்போ நிறைய இடங்களில் அவர் வந்து இஸ் நாட் ஒபேயிங் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். கேரளாவில் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சர்க்காரியா கமிஷன். ஸோ அதான் ஆர்டிக்கிள் இன்னைக்கு, சர்க்காரியா கமிஷன்ஸோட ரெக்கமெண்டேஷன். சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு கன்சல்ட் வித் தி சிஎம் plus vice president plus speaker of not the state. சரியா? ஓகே. ஸோ இது வந்து கன்சல்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ அது மாதிரி அவரோட சர்க்காரிய கமிஷனோட ரெக்கமெண்டேஷனில் சிஎம் கன்சல்டேஷன் இஸ் மேண்டேட்ரி. அப்புறம் ஒரு கவர்னர் 5 இயர்ஸுக்கு மேலே அவர் இருக்கக்கூடாது. 5 இயர்ஸ்னால் அவரோட டென்யூர் அதோட எண்ட் ஆகணும். அதுக்கு பிறகு அவரை லைக் நீங்கள் கண்டினியூ பண்ண வைக்கக்கூடாது. அப்புறம் யூ நீட் டு ஹாவ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது, ரிமூவ் பண்ணும்போது, அவர் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இந்த கேட்டகரியில் யூ நீட் டு ஹாவ் கன்சல்டேஷன். சப்போஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்றது சர்க்கார், இது ரெக்கமெண்டேஷன் தான், இது நடைமுறையில் கிடையாது. அப்புறம் கவர்னர் அவரோட டிசன்ட் டிசன்ட் அப்படின்னா பில்லோட டிசன்ட், தட் இஸ் அகெயின்ஸ்ட் த பில், 6 months he can stop the bill. அப்படி சொல்லலை. ஆனால் நம்ம இன்னைக்கு நடைமுறையில் இல்லாதது என்ன அப்படின்னா அப்படியே வச்சுருப்பாங்க, எந்த ஆன்சருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சர்க்காரிய கமிஷன் சொல்லுது 6 months நீங்கள் நோ ஆக்ஷன் எடுக்கலாம்னா நோ ப்ராப்ளம், யூ ஹாவ் enough டைம், யூ கேன் டேக். ஆனால் 6 monthsக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. அப்படி யூ ஹாவ் டு டெல் வெதர் டு ரிஜெக்ட் ஆப்ஷன், நான் சைன் பண்ண மாட்டேன்றது சொல்லலாம், இல்லைன்னா சைன் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், ரிசர்விங் த பில் டு தி பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணுறது ஆர்டிகிள் 200 நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஆர்டிகிள் 200 இங்கே ரிசர்வ் பண்ணும்போது அவருக்கு 3 months கொடுக்கணும் அப்படின்றாங்க. பட் இது நடைமுறையில் கிடையாதது. சர்க்காரிய கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன், கவர்னர் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கமிஷன், தட் இஸ் புஞ்சி கமிஷன், நேஷனல் ஒர்க்கிங் கமிட்டி, 3 கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ வி வில் டிஸ்கஸ் வைல் ஸ்டடியிங் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அண்ட் பாலிட்டி. புரியுதா? 3 months வந்து பிரசிடென்ட்டுக்கு டைம் கொடுக்கணும். அவர் அதில் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா ஹீ நீட் டு டெல், ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இன் டுடே இட் ஹேப்பன்ட், பேரறிவாளன் அவங்களெல்லாம் பேரறிவாளன் ஆல்ரெடி ரிலீஸ்ட். இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுத்த அட்வைஸை வந்து கவர்னர் ஏற்கலை, பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணி விட்டார். இட்ஸ் நாட் பில் கேட்டகரி. சரியா? இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 30 வருஷ காலமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. ஒன்றி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைன்னா எதாவது சொல்லணும். நான் எதுவுமே சொல்லாதனால அந்த காரணத்தை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு பேரறிவாளனை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது எகெயின் த ஆல் அதர்ஸ் ரிலீஸ்ட், நளினி உட்பட எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வெல்கம். ஒரு சைடில் கவர்னன்ஸ் பார்ட், இன்னொரு சைடில் வி நீட் டு கோ பை லா அண்ட் லா அண்ட் ஆர்டரும் பார்க்கணும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். But we can't command at the judgment. So it's about the Supreme Court decided it. So that's all. நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது சர்க்காரிய கமிஷன் தெரிஞ்சுக்கோங்க, இந்த அப்டேஷன். அப்புறம் புஞ்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். there should be இவர் சொன்ன மாதிரி கன்சல்டேஷன் வந்து பிஎம், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் ஸ்பீக்கர், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் சிஎம் ஆஃப் த ஸ்டேட். இது புஞ்சி கமிஷன் ரெக்கமெண்டேஷன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு 19th October நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ that's all about the current affairs. Now we will move on to the MCQs. Okay, the first, consider the following statement. Statement number 1, India contributes 90% of the world's Pashmina shawl. Statement number 2, Chartreuse is a fine undercoat fiber obtained from Tibetan antelope. So select the correct answer using the code given below.
Options are A, one only, B, two only, C, both, D, neither. Second question, with reference to the mangrove cover, consider the following statement. Statement number 1, mangrove forests require high oxygen levels to survive. Statement number 2, the mangrove cover in India has decreased in 2021 as compared to the mangrove cover assessed in 2019. So which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Okay, third question. With reference to the sovereign green bonds framework, consider the following statement. Statement number 1, the green bonds are financial instruments that generate funds for investment in environmentally sustainable and climate suitable projects. Statement number 2, the proceeds will be deposited to the public accounts of India in line with the regular treasury policy. Select the correct answer using the code given below. Options are A, one only, B, two only, C, both, D, neither. Next question, with reference to the dynamic groundwater resource assessment report on groundwater extraction, consider the following statement. Statement number 1, the 2022 assessment suggests that groundwater extraction is the lowest since 2004 when it was 231 BCM, billion cubic meter. Statement number 2, the assessment was carried out jointly by Central Groundwater Board, states, union territories. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5, infrastructure resilience accelerator fund will be managed by which one of the following? So A, United Nations multi-partner trust fund office. Option B, World Bank. Option C, IMF. Option D, New Development Bank. So that's all. Okay, now we will see the answers for the previous, that is 10th order, 1B, 2D, 3B, 4C, 5A. Okay. The main answer writing question is, what actions of the governors undermines his constitutional position? What are the recommendations of Sarkaria Commission regarding the governor's office? So இப்போ கவர்னர் நீங்கள் படிச்சு இப்போ சர்க்காரிய கமிஷன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So from that you people can write the answers. Okay. Thanks a lot for joining with us.